ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் இன்ஜினியர் மளிகை. இன்னைக்கு நம்ம இன்ஜினியர் மளிகையில் எதை பற்றின வீடியோ பார்க்க போறோம்னா ₹2 கப் கேண்டில் செய்கிறது எப்படி அப்படிங்கிற வீடியோ பார்க்க போறோம். புதுசாக பார்க்க போறோம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. நம்ம சேனலில் மளிகை கடை, ஹோட்டல், ஜூஸ் அண்ட் நிறைய லோ இன்வெஸ்ட்மெண்ட் பிசினஸ் ஐடியாஸ் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு போன வீடியோவில் இந்த மாதிரி விளக்கட்டை ₹5 விளக்கட்டை எப்படி செஞ்சு விற்கணும், இது வந்து A to Z ஃபுல் ப்ராசஸ் காமிச்சிருப்பேன். இந்த மெழுகு எல்லாம் உங்களுக்கு நெருத்து காமிச்சு கலர் சக்கரையிலேருந்து எல்லாமே சூப்பராக சொல்லி கொடுத்துருப்பேன். இது எடுத்து பிசினஸா எடுத்து பண்ணணுங்க கண்டிப்பா பாருங்க. இது வந்து ரொம்ப ஈஸியா எடுத்து பண்ணிடலாம். இப்போ வந்து கார்த்திகை மாச சீசன்ல வந்து இந்த மாதிரி கப் கேண்டில் வந்து விற்கும். சரிங்களா? நம்ம வந்து அதுக்கு மாற்றா என்ன செய்ய போறோம்னா, நம்ம கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் விற்போம்ல, கொக்கோ கோலா. நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், கொக்கோ கோலால இவ்வளவு லாபம் அப்படின்னு சொல்லி நம்ம சேனலே இருக்கும். அந்த கொக்கோ கோலா கூட சோடா மூடி, இந்த மூடியை வச்சு இந்த மாதிரி கப் கேண்டில் வந்து ரெடி பண்ண போறோம். கார்த்திகை மாசம் மட்டும்தான் இந்த கப் கேண்டில் வந்து பொதுவாக எல்லா இடமும் விற்கும். சரிங்களா? சில ஏரியால கொஞ்சம் மாத்தி விற்கலாம். அதனால நம்ம இந்த கார்த்திகை மாசத்தை மட்டும் ஏம் பண்ணி இந்த இது நம்ம விற்க போறோம். சரிங்களா? இப்போ நான் இதை எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு A to Z டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படியே பண்ணி காமிக்க போறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு வந்து நீங்க யாருனாலும் எடுத்து பண்ணலாம். உங்களுக்கு வந்து இது நான் கடை வச்சிருக்கேன், எனக்கு வந்து சோடா டப்பி இருக்கு, எங்களுக்கு எப்படி கிடைக்கும் நீங்க கேட்டா எல்லா இடத்துக்கும் கிடைக்கும். சரிங்களா? இதை நாங்க எல்லாருமே கிலோ ₹7 ₹8 தான் வெளியில வெயிட்டுக்கு போடுவோம். நீங்களும் பக்கத்துல உள்ள அண்ணாச்சி கடையில யார்ட்டே கேளுங்க, இந்த மாதிரி விற்கிறவங்ககிட்ட கேளுங்க, உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? எல்லாருமே அந்த வெயிட் ரேட்டுக்கு நீங்க கொடுத்தா உங்களுக்கு தந்துருவாங்க. சரிங்களா? இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து எல்லாருக்கும் பண்றதுக்கு டைம் இருக்காது. அதனால நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி இந்த சோடா டப்பில ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்கு. என்னன்னா, ஓப்பன் பண்ண முச்சுல பெரும்பாலும் நிறைய கடையில வந்து இப்படி வேகமா ஓப்பன் பண்ணி பெண்ட் பண்ணிடுவாங்க. சரியா? அந்த சோடா டப்பி வந்து பெண்ட் ஆயிரும். நான் வந்து இந்த ப்ராசஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே பாட்டில லைட்டா சுத்தி சுத்தி ஓப்பன் பண்ண முச்சுட்டு இந்த மாதிரி எந்த டேமேஜ் இல்லாம ஓப்பன் பண்ணிடலாம். சரிங்களா? நான் நிறைய நம்ம டப்பி பெரும்பாலும் டேமேஜ் இருக்காது, 1 2 தான் அந்த டேமேஜ் இருக்கும். சரியா? அதனால இப்ப அந்த டேமேஜ் ஆனதுக்கும் ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அதை வந்து ஈஸியா ஓப்பன் பண்ணிடலாம், சரி பண்ணிடலாம். இப்ப இந்த இதெல்லாம் பெண்டா இருக்கு. இப்ப ஆனா இதை வந்து கையால தள்ளாலே வெளியே போயிடும் பாருங்க. சரியாயிட்டா? பெண்டு சரியாயிரும் பாருங்க. கையால தள்ளினாலே அந்த பெண்டு சரியாயிரும். நீங்க சின்னதா ஒரு சுத்தியில வச்சு கூட இந்த மாதிரி கூட சரி பண்ணிடலாம். ஓகேயா? பெரிய இது கிடையாது. கண்டிப்பா வாய்ப்பு எடுத்து ட்ரை பண்ணி இப்போ நம்ம கேண்டில கரைச்சி இதை ஊத்தலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து உருக்குறதுக்கு வந்து வேக்ஸ், சரிங்களா, பட்டன் மெழுகுன்னு கடைகளில் கிடைக்கும், கெமிக்கல் கடையில் கேட்டு வாங்கிக்காங்க. கரெக்டாக 50 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் நம்ம சோடா பாட்டில் மூடியை ஃபுல்லாக விரிச்சு வச்சு திரி வச்சிட்டேன். நமக்கு திரி வைக்கிறது ஈஸி தான், ஜஸ்ட் இந்த மாதிரி திரிய வச்சிடலாம். நான் வந்து எப்பவுமே போன விளக்கட்டையிலே காமிச்சிருப்பேன், லைட்டா நம்ம மெழுகு கரைஞ்ச உடனே திரியை வந்து முக்கி எடுப்போம். சரிங்களா? உடனே பத்திக்கிறதுக்கும் இந்த விளக்கு வந்து அணையாம இருக்கிறதுக்கும். அதனால திரி எல்லாம் வச்சாச்சு. மண் விளக்கு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும், நம்ம வச்சுட்டு வைக்க வசதியா இருக்கும். இது சின்னதா இருக்கிறதுனால ஃபர்ஸ்டே வச்சுட்டா நமக்கு வந்து ப்ராசஸ் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து பத்த வைக்கலாம். இப்போ நம்ம வேக்ஸ் வந்து பத்த வச்சாச்சு. பத்த வச்சு ஒரு 2 நிமிஷத்துலேயே தன்னால வேகமா உரிக்கிறோம். ரைட்டா? இப்போ நம்ம பண்ணக்கூடிய முக்கியமான வேலை என்னன்னா கலர். சரிங்களா? கலர் கலக்க போறோம். கலர் வந்து நான் போன இதுல உங்களுக்கு வந்து எல்லோ கலர் தான் காமிச்சேன், இப்பவும் எல்லோ கலர் தான். ஒரே கலர்ல எதுக்காக பண்றேன் அப்படின்னா, கார்த்திகை மாசம் முடிஞ்ச பிறகு செவ்வாய் வெள்ளிக்கு விளக்கு போடுறவங்களுக்கு இந்த விளக்கு அப்படியே யூஸ் பண்ணிக்கிடலாம். சரிங்களா? 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். சரிங்களா? கலர் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா போதும், கலர் வந்து நிறைய பிடிச்சிக்கிடும். சரிங்களா? அந்த இப்போ கலர் பொடியை நம்ம தட்டியாச்சு. இப்போ கொஞ்சமா ஆயில் சேர்க்கணும். ரைட்டா? கலர்லெஸ் ஆயில், ஏதாவது ஒரு கலர்லெஸ் ஆயில சேர்க்கிறோம். ரைட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கலர் பொடி வந்து இதுதான். சரிங்களா? ஆயிலுக்குன்னு வரும், மெழுகுக்குன்னு வரும். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடணும். வேற எந்த கலர் பொடியுமே இதுல நிற்காது. கேசரி பொடி, லிக்விட் பவுடரு, வேற எதுவுமே நிற்காது. கண்டிப்பா இதுதான் யூஸ் பண்ணணும். சரிங்களா? இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி ரெடியா வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து மெழுகும் உருகி வந்துட்டு இருக்கு, கலர் பொடியும் ரெடியா இருக்கு, விளக்கும் ரெடியா இருக்கு. சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளக்கட்டை செய்யற வீடியோ இதுக்கு முந்தின வீடியோ, இந்த வீடியோவை லைட்டா பாருங்க. சரிங்களா? உங்களுக்கு வந்து எந்த கன்ஃபியூஷனும் வராது. அதுல வந்து மெஷர் பண்ணி அளந்து தெளிவா எடுத்து பண்ணியிருப்பேன். ஓகேங்களா? இப்போ வந்து நல்லா வேக்ஸ் வந்து நல்லா உருகி வருது. இப்போ நம்ம நான் சொன்ன ப்ராசஸ். சரிங்களா? இந்த திரியை வந்து லைட்டா நம்ம அதில் வந்து டிப் பண்ணி எடுத்து வச்சுக்கிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லா விளக்குல உள்ள திரியையும் முக்கி கரெக்டாக எடுத்துட்டோம். சரிங்களா? இப்படி எடுக்கிறது வந்து பற்ற வைக்கும் போது டக்குன்னு பற்ற வச்சிடும். இப்போ நம்ம வேக்ஸ் கம்ப்ளீட்டா உருகி வந்துட்டு, இது வந்து பழைய கலர் அல்லது கலர் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். இப்போ நம்ம வேக்ஸ் வந்து நல்லா உருகிட்டு இப்போ ஆஃப் பண்ணிடலாம். சரிங்களா? ஆஃப் பண்ணிட்டு நம்ம கலர் கலக்கி வச்சிருக்கோம்ல, மெழுகுக்குன்னு வர்ற கலரை அப்படியே அதில் நம்ம சேர்க்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து கலரை கலக்கி முடிச்சாச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேக்ஸ் உருகுனதை எடுத்து நம்ம எல்லா விளக்குலையும் ஊற்றிடலாம். ஓகேயா?
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எல்லா மெழுகையும் ஊற்றி முடிச்சாச்சு. இதை நம்ம ஒரு 15 மினிட்ஸ் காய வச்சுட்டு நம்ம வந்து பேக் பண்ணலாம். 15 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுவோம் இது காயறது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம விளக்குல ஊற்றின மெழுகு எல்லாம் நல்லா காஞ்சிட்டு விளக்கு வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நம்ம பேக் பண்ண போகிறோம். பேக்கிங்கில் வந்து முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போ கம்பெனிக்காரங்கெல்லாம் அட்டை அடித்து பேக் பண்ணுவாங்க சரிங்களா. அதில் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கவர் இருக்கும், உள்ள இருக்க டிஸ்பிளே வந்து அழகாக வெளித்தரும். நம்ம வந்து இப்போ அப்படி செலவு பண்ண முடியாது. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 3.5 3 கவரில் ஒயிட் பேப்பரை அப்படியே வெட்டி உள்ளே சொருகியிருக்கேன் சரிங்களா. இதுக்கு மேலே நம்ம விளக்க வைக்கும் போச்சில் விளக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு வெளியே தெரியும். இப்போ நம்ம விளக்க வந்து வச்சு முடிச்சாச்சு. விளக்க வச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து சீல் பண்ணுறதா இருந்தால் அந்த ஒயிட் பேப்பர் வந்து 1/2 இன்ச்சு கம்மியாக கொடுக்கணும் சரிங்களா. 3.5 3 கொடுக்கணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி பின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல்லுமே ஒயிட் பேப்பர் கொடுத்து மடக்கி பின் பண்ணிடலாம். நான் வந்து பின் பண்ணிட்டேன் சரிங்களா. இப்போ நம்ம சூப்பரான கப் கேண்டில் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ நம்ம இதோட செலவு பார்க்கலாம். செலவு வந்து எப்படி பார்த்தாலும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப் கேண்டில் செய்கிறதுக்கு ₹1 10 பைசா அதுக்குள்ளே நின்றும். மெழுகு வந்து கிலோ ₹170, திரி வந்து 5 பைசா. அது போக நம்ம நிறைய காய்க்கும் போச்சில் கேஸ் வந்து அதே 5 நிமிஷத்துலேயே மொத்தமாக காய்ச்சி முடிச்சிடும். லாபம் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் அந்த வீடியோவும் பாருங்கள், அதில் வந்து இந்த மாதிரியான இதை தெளிவாக சொல்லியிருப்பேன். நம்ம வந்து 5 வந்து ₹10 இருக்கும், நமக்கு வந்து இதில் டபுள் லாபம் இருக்கும். இந்த மாதிரி நம்ம வாங்கி வைக்கும் போச்சில் ₹20 விற்றாகும், நமக்கு ₹15 ₹16 அப்படி ரேட் வரும். அதே மாதிரி இதை வந்து லூஸில் வைக்காதுங்க, இப்படி பேக் பண்ணி விழுங்க, உங்களுக்கு வந்து லாபம் நல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் எதுவும் டவுட்டு, எதுவும் சந்தேகம், ரேட்டை பற்றி எதுவும் தெரியல அப்படின்னா இதுக்கு முந்தின வீடியோ வந்து ₹5 விளக்கட்டை செய்யக்கூடிய வீடியோ பாருங்கள். அதில் வந்து தெளிவாக ஒன்று சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்ஜினியர் மளிகை கடை. மீண்டும் ஒரு தொழில் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம்.